தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு இப்ப ஏசாயா மூலம். பாபிலோனில் சிறைப்பட்டு போன ஜனம் அவர்கள் திரும்பி வந்து செய்ய வேண்டிய காரியத்தை பேசுறாருங்க. அவர்கள் திரும்பி வந்து என்ன செய்யணுமா, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஆண்டவருக்கு நமக்கு இடையே இருக்கிற, ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அந்த வழியை அடைச்சு கொண்டிருப்பது என்னன்னா மலைகளும் குன்றுகளும். என்ன சார் இது? மலைகளும் குன்றுகளும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் பெருமை, சுயநீதி. இஸ்ரவேல் ஜனத்துடைய கூடவே பிறந்த பொல்லாத பாவம் இந்த ரெண்டும். வேதம் முழுக்க வாசித்து பாருங்க. அவர்கள் பெருமை உள்ளவர்களாக, சுயநீதி உள்ளாக இருந்தார். விளைவு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாதபடி ஜெயிலுக்கு போயிட்டாங்க, சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போய்விட்டார். இப்ப கர்த்தர் சொல்ற, நீ வந்து உன் தேசத்தை கட்டிக்கிடணும், ஆலயத்தை கட்டணும், எருசலேம் கட்டணும், அலங்கம் கட்டணும். நீங்க முதல்ல தடையாய் மலையா இருக்கிற, குன்றுகளாய் இருக்கிற இந்த பெருமை, சுயநீதி அகற்றுங்கள். நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இது இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டும் சொல்லலைங்க, இதை கேட்டுக்கொண்டு நாம் அத்தனை பேருக்கு கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கிற பெருமை அகற்றப்பட வேண்டும், சுயநீதி அகற்றப்பட வேண்டும். எல்லாத்தையும் இந்த மலைகள் குன்றுகள் அகற்றுங்க. ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு தடை நமக்கு. அதை அகற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். தாழ்த்துங்கள், தேவன் அவளை உயர்த்துவார். தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறவர். இயேசுவை பாருங்கள், ஆண்டவரும் போதனமாகி அவரே சீஷரின் கால்களை கழுவி தாழ்மைக்கு மாதிரி வைத்தாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம் அற்புதமான வசனம். கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனாகி சிலுவையின் மரணவர் தன்னை தாழ்த்தினார். பரலோகத்தின் சகல மேன்மை விற்று அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரணவர் தன்னை தாழ்த்தினார். ஆகவே அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. பிதாவாகி தேவன் அவர் உயர்த்தினார். அப்ப ஆண்டவர் நம்ம உயர்த்துறதுக்கு தாழ்மை. வேலை செய்யற இடத்துல, வியாபாரம் பார்க்கிற இடத்துல, குடியிருக்கிற இடங்களிலும் எல்லா நிலைகளும் உங்களை தாழ்த்தி தேவனை உயர்த்துங்கள். சுயநீதி இல்லாமல் பிறர் நலம் நாடி கிறிஸ்து வெளிப்படுத்துங்கள். ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.